அரசியல் காரணங்களுக்காகவே நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழக முதலமைச்சர் புறக்கணிப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் விமர்சித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவது தொடர்பாக சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. வாசன், ஆகஸ்ட் 9ஆம் தேதி கட்சியில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மத்திய நிதிநிலை அறிக்கையை வரவேற்பதாக கூறிய அவர், தமிழக முதலமைச்சர் மக்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இதில் அரசியல் செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டின் பெயர் இல்லாத போது திமுக எத்தனை போராட்டத்தை நடத்தியது என்று ஜி.கே. வாசன் கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் ஆட்சியிலே தமிழகத்திலே ஒரு வருடத்தில் தமிழகம் விட்டு போயிருந்ததென்றால் அன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்ததா இல்லையா என்று இன்றைக்கி யோசித்து பார்க்க வேண்டும். அதனால் கட்சிகளுக்கு அரசியல் கட்டாயம் இருக்கிறது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் கடமை தவறி தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய பணியை முறையாக முதல்வர் செய்யாமல் டெல்லிக்கு செல்லாமல் தமிழகத்தில் இருந்தது மிகுந்த வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உரிய விஷயம்.